இது சாதாரண டீசர் இல்ல. காமெடியா சிரிக்க வச்சவன், ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ ரசிக்க வச்சவன், இப்ப கோவத்தோட வரான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர் தான். ஆனா இந்த வாட்டி வேற ஒரு ரூபம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கே. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இல்லங்க. நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச புது படம் அப்டேட் தான். புது படம் வந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேயோன் அப்டின்ட்டு படம் பேர் வச்சிருக்காங்க. சேயோன் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு முருகருடைய பெயர். இந்த டீசர பார்க்கும்போதும் அப்படிதான் தெரியுது. இது வந்து ஒரு சாமி படம் மாரி மேக் பண்ணுவாங்க. இந்த காந்தாராலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி கேட்டகரியில வர படம் தான் சேயோன். இந்த படத்த வந்து நம்ம கமலஹாசன் புரொடியூசரா இருக்காரு. அவர் தான் புரொடியூஸ் பண்றாரு இந்த படத்த. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷ் நாராயணன். அவர பத்தி சொல்லவே வேணாம். ஏன்னா பயங்கரமா பட்டைய கெளப்பி விட்டுருவாரு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மூவி டைரக்டர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் முருகேசன். இவர் வந்து பழைய டைரக்டரு, நெறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்டின்லாம் எதுவும் இல்ல. ஆனா, இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு நெனச்சு, சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்துக்கு ஓகே சொல்லி இப்ப நடிக்கிறாரு. அதுவும் யாரு? நம்ம கமல்ஹாசன் புரொடக்ஷன், ராஜ் கமல் புரொடக்ஷன்ல நடிக்கிறாரு. ராஜ் கமல் புரொடக்ஷன் இது வந்து ரொம்ப அடி வாங்குதுல்ல. இவர் தான் இந்த ரஜினி, கமல் படத்த புரொடியூஸ் பண்ண போறேன்னு சொல்லின்னு சுத்தின்னு இருந்தாரு. ஹீரோலாம் செட் ஆவல. அந்த டைரக்டர் எதுவுமே செட் ஆவல. சுந்தர் சி கூட பேசிவிட்டு நெறைய இஷ்யூலாம் போச்சுல்ல. நெறைய ட்ரோல்ஸ்லாம் சோசியல் மீடியால. ஸோ, ஃபைனலா இப்ப அந்த படத்த நெல்சன் டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டீசர் மாரி சின்னதா கிளிம்ப்ஸ் மாரி விட்டுருக்காங்க. அது வேற பக்கம். ஆனா, அத வந்து புரொடியூஸ் பண்றது நம்ம கமலஹாசன் தான் சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ரெட் ஜெயண்ட் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க போல, இந்த டிஎம்கேல தலைவருங்கள்லாம். "நீ வந்து அந்த பக்கம் போயிடுப்பா, நாங்க இந்த படத்த எடுத்துக்கிறோம்." அப்படின்ற மாரி எதனா சொல்லிவிட்டாங்களா என்ன தெரியல. அவர் வந்து இப்ப புதுசா சிவகார்த்திகேயன வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு, சேயோன் அப்படின்ட்டு ஒரு படம் எடுக்குறாரு, நம்ம கமலஹாசன். இந்த படம் வந்து சேயோன் அப்படின்ட்டு இந்த படம் பேர் வந்து வேற ஒருத்தர் என்னுடைய பேரு என்ன கேட்காம அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டும் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அது ஒரு பக்கம் இஷ்யூ போயிட்டு இருக்கு. நான் கமலஹாசன், சிவகார்த்திகேயன் அவங்களெல்லாம் எதிர்த்து நாங்க கேஸ் போடல. இந்த படம் டைட்டில் வந்து என்னுடைய டைட்டிலு. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன். அத வந்து என்ன கேட்காம யூஸ் பண்றாங்க. நான் ஆல்ரெடி அவங்ககிட்ட சொல்லி பார்த்தேன். அவங்க கேட்கற மாரி தெரியல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அது எங்க போய் முடியுமோ தெரியல. அது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த படம் பேரு நிலைக்குமா? இல்ல நிலைக்காதா? அப்படின்ட்டு. எதுவுமே பண்ணல. படம் டீசர் தானடா விட்டோம். அதுக்குள்ள பெரிய பெரிய இஷ்யூலாம் கிரியேட் பண்றீங்கன்ற மாரி நினைப்பாங்கன்னு நெனைக்கிறேன் அந்த மூவி டீம். சிவகுமார் முருகேசன் இவர் வந்து தாய் கிழவி அப்டின்ட்டு ஒரு படம் ராதிகா ஹீரோவா மையப்படுத்தி எடுக்குறாரு. அது வந்து நம்ம சிவகார்த்திகேயன் தான் புரொடியூஸ் பண்றாரு. ஸோ, அதுல வந்து படம் பார்த்துட்டு படம்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டா கொஞ்சம் ஒர்க் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து படத்த ஓரளா பார்த்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம். அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க ஒரு கதை இருந்தா சொல்லுங்க. நான் நடிக்கிறேன் உங்க படத்துல அப்படின்னு சொல்லி இம்மீடியேட்டா அவர் ஒரு கதை சொல்லி, அத தான் இப்போ சிவகார்த்திகேயன் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு கதை பண்றாரு. பரவாயில்லல்ல. ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் தான் எடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஆண் பாவம் பொல்லாதது படம் வந்திருக்கும். அது பெரிய ஹிட் ஆச்சு. உங்களுக்கே தெரியும். அந்த படத்துல வந்து கதை எழுதுனது அந்த டைரக்டர் கூட இவருமே சிவகுமார் முருகேசனுமே சேர்ந்து தான் கதை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் டைரக்டரா கதை எழுதி டைரக்ஷன் பண்ற படம் ஃபர்ஸ்ட்டு படம் வந்து தாய் கிழவி தான். அந்த தாய் கிழவிக்கு அப்புறம் அத பார்த்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் இன்ஸ்பயர் ஆயி எனக்கு இம்மீடியட்டா ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வாண்டடா அந்த சேயோன் பண்றாரு. அது எப்படி பேக் ஃபயர் ஆகுமா என்ன அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா, இந்த படம் இந்த மாரி ஒரு கமர்ஷியலான ஒரு கிராமத்து கதை, ஒரு சாமி மையப்படுத்தி எடுக்குறாங்க அப்டின்னாக்கா, அதுல வந்து கொஞ்சம் நல்லா இந்த கிராபிக்ஸ் ஒர்க்கு, சிஜி எல்லாமே ஓரளவுக்கு கரெக்ட்டா குடுக்கணும் அக்யூரேட்டா. ரொம்ப ஓவரா இல்லாம, ஓவரா போனாலும் காமெடி ஆயிடும் லாஜிக்கு. ஸோ எல்லாமே லாஜிக்க பார்த்து ஓரளவுக்கு நம்பிக்கையானத மட்டும் தான் அங்க வச்சு பண்ணணும். நம்பிக்கையே இல்லாம இருக்கிற மூட நம்பிக்கையெல்லாம் வச்சு பண்ணாக்கா, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். அதுவும் புரொடக்ஷன் யாரு? கமலஹாசன். எங்க எங்க போய் பண்றாங்க பார்த்தீங்களா? இந்த மாரி படத்த. ஸோ, அதுவும் இந்த டீசர பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இந்த டீசர்ல அந்த வள்ளி திருமணம் நடக்குது, நாடகம் அப்டின்ட்டு அங்க நாடகம் நடத்துறவங்கள போயிட்டு ஒருத்தன் அடிச்சுட்டான் அப்டின்ட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. அங்க வந்து யாரு அவங்கள அடிச்சது? சாமி நாடகத்த போயிட்டு ஒருத்தன் அடிச்சிருக்கானாக்கா, நாடகம் போடுறவங்கள, அப்போ அவன் சாமி இல்லன்றவனா? அப்டின்ட்டு கேட்பாங்க. ஸோ, அப்போ அங்க தான் அந்த டைட்டில் கார்டே போடுவாங்க. ராஜ்கமல் புரொடக்ஷன் அப்டின்ட்டு. எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த புரொடக்ஷன் நேம. அங்க நிக்கிறாரு நம்ம ஆண்டவர். பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன பண்றாங்க? எப்படி பண்றாங்க? அப்படின்ட்டு. ஸோ அந்த டீசர் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் ஃபுல்லா பாருங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. மிஸ்டரியா கொண்டு போயிருக்காங்க. அது வந்து சிவகார்த்திகேயன சுத்தி சுத்தி காட்டுவாங்க. கொஞ்சம் மாஸா பில்டப் டெவலப் பண்ணி, கடைசியில சிவகார்த்திகேயன் ஃபேஸ ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. அவர் வந்து சாமி ஆடின்னு வர மாரியே இருக்கு. ட்ரெய்லர், டீசர் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதுதான். எண்டிங்ல அவர் ஃபேஸ காட்டி முடிச்சுடுவாங்க. சேயோன் அப்படின்ற பேரே ஒரு முருகருடைய பேர் தானே. ஸோ அவரும் சாமி ஆடிக்கின்னு வராரு. இது கான்செப்ட் ஃபுல்லா ஒரு முருகர் கதைய தான் பேஸ் பண்ணி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு சாமி கதை மாரி. பார்க்கலாம் எப்படி எடுத்துன்னு வராங்கன்ட்டு. இந்த காலத்துல இந்த மாரிலாம் படம் வர்றதே ரொம்ப கஷ்டம் தான். 1, 2 தான் வருது சாமி படம்லாம். அந்த காலத்துல நெறைய எல்லா படத்துலயுமே ஒரு சாமிக்கான ஒரு முக்கியத்துவத்த குடுத்துருப்பாங்க. ஆனா இந்த இந்த காலத்துல எதுவுமே இல்ல. அது நம்பிக்கையே இல்ல நெறைய பேருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு. சும்மா பேருக்கு மட்டும் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு கொண்டாடின்னு அது ஒரு என்ஜாய்மென்ட்டுக்காக ஒரு ட்ரீட் அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபெஸ்டிவல. அது வந்து ஒரு பக்தியா யாருமே கொண்டாடுறதில்ல, கும்பிடுறதில்ல சாமியுமே.
ஸோ இந்த காலத்துல இந்த மாரி நெறைய படங்கள் வரணும். இது ஒழுங்கா நல்லா பண்ணி வச்சாங்கன்னா நல்லாருக்கும். ஏடாகூடமா எதுவும் பண்ணாம. என்ன பொறுத்தவரைக்கும் பெருசா எதுவும் இல்ல. ஒரு ஜென்ரலான ஒரு கிராமத்து இந்த சாமி கத கொண்ட ஒரு மூவி தான். ஹீரோவா நடிக்கிறவங்களே டைரக்ஷனு, புரொடக்ஷனு, மியூசிக் டைரக்டரு, ரைட்டரு இந்த மாரிலாம் இருந்தாக்கா பாட்டு எழுதுறது, பாடுறது எல்லாமே ஹீரோவே பண்ணிட்டாக்கா, அதுக்குன்ட்டு தனியா ஒரு துறைய வச்சுக்கின்னு, அதுக்குன்னு ஸ்கில்ல வளர்த்துக்கின்னு, அதுக்குன்னு கஷ்டப்பட்டு உழைச்சு, மாடா உழைச்சு பண்றாங்கல்ல. அதுக்கெல்லாம் பலனே இல்லையா? அப்படின்ற மாரி கேள்வி வருதுங்க. சிம்பிளா பாருங்களேன். அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ல தான் அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஒருத்தருக்குள்ள நெறைய திறமைய வச்சுக்கிறது. இருந்தாலும் இன்னொருத்தவங்க மத்தவங்களுக்குமே வாய்ப்பு குடுக்கணும்ல. இப்ப வந்து டைரக்டரு சிவகார்த்திகேயன், புரொடியூசரும் சிவகார்த்திகேயனா இருக்காரு. இப்ப தனுஷ் நெறைய பேர் அப்படிதான் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். விஜய் ஆண்டனி, ஜிவி இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒண்ணா ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்குங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு இப்போ நீ புரொடக்ஷன் கம்பெனி ஒண்ணு வச்சு நடத்துறீங்கனாக்கா, அதுல மட்டும் நீங்க பண்றீங்கன்னா ஓகே. மத்த புரொடக்ஷனுக்கு போகும்போது நீங்க ஹீரோவா மட்டும் போயிட்டு பண்ணுங்க. அந்த மாரி எதனா பண்ணலாம். இப்போ மல்டிபிளா எல்லாமே சேர்த்து கும்பலா பண்றது வந்து இப்ப பாருங்களேன், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து ரஜினி கமல் மூவி எடுக்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப சிவகார்த்திகேயன் எடுக்குறாங்க. இப்போ அடுத்தது வந்து சிவகார்த்திகேயன் தாய்க்கிழவி படம் எடுத்தாரு. அத பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த டைரக்டர் இப்போ அந்த படத்துல கூப்ட்டு நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாரி கதை கேட்டு நடிக்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ளவே ஒரு கனெக்ஷன் இருக்கு. மத்தவங்க கீழேருந்து மேல போறவங்களுக்கெல்லாம் இங்க வாய்ப்பு குறையுதோ அப்டின்ட்டு தோணுது எனக்கு. இந்த மாரி பெரிய பெரிய ஆளுங்களே எல்லாத்தையும் பண்றதுனால. அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு இருக்கிற திறமைய அவங்க வெளிப்படுத்துறாங்க தான். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாரி மனசுல நெருடலா இருக்கு. என்னடா இது இவங்களே ஒரு ஆளே இந்த மாரி பண்ணிட்டு எல்லாத்தையும் அவங்களே நல்லா இது யூஸ் பண்ணிக்கிறாங்களே! அவங்களுக்கு திறமை அவங்க அவங்க திறமைய தான் யூஸ் பண்றாங்க. இருந்தாலும் எல்லா வாய்ப்பையும் அவங்களுக்கே யூஸ் பண்ணிக்கிறாங்களே! எல்லா வாய்ப்பும் அவங்களுக்கே போதே அப்டின்ற மாரி ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்கு. சின்ன சின்ன டைரக்டர், சின்ன சின்ன மியூசிக் டைரக்டருங்க அந்த மாரி அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு குடுக்கலாம். இப்போ ஒரு ஹீரோ வளர்ந்து வந்து ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றானாக்கா, அவன் வந்து மத்தவங்களுக்கு சின்ன சின்ன ஆளுங்களுக்கு தான் நெறைய பேருக்கு அவங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி குடுக்கணும். அந்த மாரி தான் எல்லாருமே கிரியேட் பண்றாங்க. ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில அது ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ ஒரு புரொடக்ஷன் கம்பெனி இருக்கிறாங்கனாக்கா, அவங்களே டைரக்ஷன் பண்றது, அவங்களே மியூசிக்கும் போடுறது, அவங்களே ரைட்டரா இருக்கிறது, அவங்களே பாட்டு எழுதுறது, பாடுறது எல்லாமே சிங்கிளாவே பண்ணிடுறாங்க. நம்ப ஹிப்ஹாப் தமிழா மாரி. ஹிப்ஹாப் தமிழா பண்ணாலும் பேக்கிரவுண்ட்ல நெறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. புதுசா வரவங்கள, புதுசா வர பசங்களுக்கு நெறைய பேருக்கு வாய்ப்பு குடுக்குறாரு. வளர்த்து தான் விடுறாரு. இருந்தாலும் அந்த மாரி ஒரு சிலரு புதுசா வரவங்களே எடுக்காம அவங்களே பண்றாங்கல்ல, அவங்களுக்காக தான் நான் இப்போ சொல்றேன். அவங்கள தான் சொல்றேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்டின்ட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.